வெல்கம் டு அவர் சேனல். ஓட்டர் ஐடி இல்லாமல் 23/4/2026 நாளை தமிழகம் முழுவதும் வாக்களிக்க தேவையான 12 ஆவணங்கள். அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருந்து உங்களிடம் ஓட்டர் ஐடி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பதற்கு தேவையான மாற்று ஆவணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இதில் முதலில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் அசல் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமலேயே நீங்கள் வாக்களிக்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களின் பட்டியலை பயன்படுத்த அனுமதிக்கிறது. இவற்றில் பொதுவாக பின்வரும் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்க முடியும். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்க இயலாத வாக்காளர்கள் அவர்களின் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கான ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 வகையான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் அவர்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கான வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்க இயலாத வாக்காளர்கள் அவர்களின் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கான பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நீங்கள் வாக்களிப்பதற்கு தகுதி உடையவர் என்ற அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கும் பட்சத்தில் ஓட்டர் ஐடிக்கு பதிலாக மாற்று ஆவணங்கள் ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் பான் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய அல்லது மாநில அரசுகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை, பாராளுமன்ற, சட்டமன்ற, சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை, இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை, இவற்றில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டியது கட்டாயம். அந்த மாதிரி பெயர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா அதற்கு மாற்று ஆவணங்களாக இதை காண்பித்து நீங்கள் வாக்களிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.